السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் மறுமை பயணம் என்ற தலைப்பில் கபர் வாழ்க்கையை பற்றியும் மறுமை தொடர்பாகவும் நாம் பார்த்து வருகின்றோம். நாம் கடந்த நாட்களிலே மன்னரை வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடிய பர்சகுடைய வாழ்க்கையை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அதை தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக இந்த உலகம் எவ்வாறு அழிக்கப்படும், அதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பற்றி குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் மேலோட்டமாக தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். இந்த உலக அழிவு நாளை பொறுத்தவரை அது வெள்ளிக்கிழமை ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உலக அழிவு நாள் அது வெள்ளிக்கிழமை என்று நமக்கு சொல்லப்பட்டாலும் எந்த வருடத்துல உள்ள எந்த மாதத்துல உள்ள வெள்ளிக்கிழமை என்று யாரும் செய்ய முடியாது, அறிய முடியாது. ஏனென்றால் கியாமத் நாள் என்றைக்கு ஏற்படும் என்பது பற்றிய அறிவு அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கிறது என்று திருமறை குர்ஆனிலும் நபிமொழியும் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மிஃப்தாஹுல் கைப், அதாவது மறைவானவற்றின் திறவுகோல்கள் 5. அது அல்லாஹ்வை தவிர யாரும் செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அந்த 5 விஷயங்கள் என்ன? சூரா லுக்மான்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசி வசனத்தில் குறிப்பிடுகின்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ, கியாமத் நாளை பற்றிய அறிவு அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. வயுனஸ்ஸிலுல் கைஸ், 2வது விஷயம், அவன்தான் மழையை இறக்கி வைக்கின்றான். மழையை பொழிய செய்பவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும்தான். அதே போன்று யஅலமு மா ஃபில் அர்ஹாம், கருவறையில் உள்ள விஷயங்களை அல்லாஹ் அறிகின்றான். 4வது வமா தத்ரி நஃப்சுன் பி ஐயாமின் தமூத் வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, எந்த ஒரு ஆத்மாவும் அது நாளை எதை சம்பாதிக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. 5வது வமா தத்ரி நஃப்சுன் பி ஐயாமின் தமூத், எந்த ஒரு ஆத்மாவும் அது எந்த இடத்தில் மரணிக்கும் என்பதை என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், அல்லாஹ் தான் நன்கு தெரிந்தவன் அறிந்தவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா, சில வழிகேடர்களுடைய பேச்சுக்களை கேட்டுவிட்டு உலகம் 2039 அழிய போகுது, 2036 தஜ்ஜால் வந்துருவாரு, 2040 இறந்து இப்படி உலகம் அழிஞ்சிடும், இந்த மாதிரி பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டே இருப்பார்கள். அவங்க யாரா இருப்பாங்கன்னு சொன்னோம்னா, மார்க்கத்துல கூடுதலான சிந்தனை இல்லாத, மார்க்கத்தை பற்றி தெளிவில்லாத, பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்கக்கூடிய இளைஞர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு மார்க்கத்தை பற்றி மார்க்கத்துல கூடுதலான ஒரு சிந்தனையும் அவங்களுக்கு இருக்காது. யாராவது ஒரு ஆங்கிலத்திலேயோ அல்லது கோட் சூட்டை போட்டு ஏதாவது பேசினா வச்சுக்கிடுங்க, அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு அந்த இளைஞர்கள் என்ன செய்வாங்க, அதை பரப்புறது, வைக்கிறது. அப்ப இந்த மாதிரி செய்திகளும் சமீப காலங்கள் என்ன செய்து பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அவன் முதலாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், கியாமத் நாள் என்றைக்கு ஏற்படும் என்பதை அல்லாஹ்வை தவிர யாரும் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் பல்வேறு வசனங்கள் அதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சிலர் கியாமத் நாள் என்றைக்கு ஏற்படும் என்று கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் அதை எப்படி சொல்லி காட்டுகிறான், யஸ்அலூனக அனி ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, கியாமத் நாள் எப்பொழுது ஏற்படும் என்று அவர்களிடம் கேட்கிறார்கள். ஃபீமா அன்த மின் திக்ராஹ, அதை பற்றி சொல்வதற்கு உமக்கு எப்படி முடியும் அல்லாஹ் சொல்கின்றார். கியாமத் நாள் என்னைக்கு ஏற்படும் சொல்லி அது உமக்கு எப்படி தெரியும்? இலா ரப்பிக்க முன்தஹாஹா,
அது என்றைக்கு ஏற்படும் என்கின்ற அந்த அறிவு அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப கியாமத் நாள் என்பது என்றைக்கு ஏற்படும் என்பதை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் கியாமத் நாள் என்றைக்கு ஏற்படுமோ அந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 1548வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸ் யௌமுல் ஜும்ஆ, சூரியன் உதிக்கின்ற நாட்களிலேயே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. ஃபீஹி குலிக ஆதம், அந்த வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். வஃபீஹி உத்கிலல் ஜன்னா, அந்த வெள்ளிக்கிழமையில் தான் அவர்கள் சொர்க்கத்தில் குடியமர்த்தப்பட்டார்கள். வஃபீஹி உக்ரிஜ மின்ஹா, அந்த வெள்ளிக்கிழமையில் தான் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். வலா தகூமு ஸாஅத்து இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ, கியாமத் நாள் வெள்ளிக்கிழமைகளை தவிர ஏற்படாது, வெள்ளிக்கிழமை தான் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சோ நசாயில 1357வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவுஸ் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, உங்களுடைய நாட்களிலேயே மிகச் சிறந்த வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த வெள்ளிக்கிழமையில் தான் அவருடைய உயிரும் கைப்பற்றப்பட்டது. அந்த வெள்ளிக்கிழமையில் தான் சூர் ஊதப்படும். அந்த வெள்ளிக்கிழமையில் தான் அனைத்து அந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் மூர்ச்சை அடைவார்கள். எனவே என் மீது நீங்க என்ன செய்யுங்க, அதிகமாக வெள்ளிக்கிழமை ஸலவாத் ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக இடம்பெற்றிருக்கு. அப்ப வெள்ளிக்கிழமை தான் இந்த உலகம் அழியும். இந்த உலகம் அழிவதற்கு சூர் ஊதப்படும். மற்றொரு நம்ம ஹதீஸை நம்ம பார்க்கிறோம், இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம முன்னாடி சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிகச் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை, அன்றைக்கு தான் ஆதம் படைக்கப்பட்டாங்க, அன்றைக்கு தான் சொர்க்கத்திலிருந்து அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, வெளியேற்றப்பட்டார்கள், அன்றுதான் அவர்கள் மரணித்தார்கள், அன்றுதான் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது. இது போன்ற பல செய்திகளை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு ஃபீஹி தக்கூமு ஸாஅ, வெள்ளிக்கிழமையில தான் உலக இறுதி நாள் அது நடக்கும். அப்போ வமாமின் தாபத்தின் இல்லா வகிய முசீஹத்துன் யௌமல் ஜும்ஆ, எந்த ஒரு ஜீவராசியா இருந்தாலும் அந்த ஜீவராசி என்ன செய்யுமா, வெள்ளிக்கிழமை ரொம்ப அச்சத்தோடும் கண்காணிப்போடும் இருக்குமா. மின் ஹீன துஸ்பிஹ, அதிகாலை உதயமானதிலிருந்து ஹத்தா தத்லு அஷம் ஷஃபகம் மின ஸாஅத், உலக இறுதி நாள் வந்து விடுமோ அப்படிங்கிற அந்த பயத்துல எல்லா ஜீவராசிகளும் இல்ல ஜின்னி வலியன்ஸ், மனித ஜின்களை தவிர எல்லா ஜீவராசிகளும் வெள்ளிக்கிழமை விழிப்புணர்வோடும் ஒரு அச்சத்தோடும் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை வரும்போது மனித ஜின்னை தவிர எல்லா ஜீவராசியும் செய்யும் ஒரு பயம், காலை சுபூல இருந்து சூரியன் மறையிற வரைக்கும் ஒரு பயத்தோட கண்காணித்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு என்ன செய்றாங்க, குறிப்பிடுகின்றார்கள். இந்த உலக அழிவு எப்படி நடக்கும்னு சொன்னோம்னா, சூர் ஊதப்படும். முதலாவது சூர் ஊதப்படும் பொழுது உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களும் என்ன செஞ்சிருவாங்க, மௌத்தாயிருவாங்க. உலகத்துல மேல வசிக்கக்கூடிய மனிதர்கள், பர்சக் உலகத்துல உள்ள மக்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்களும் ஹயாத்தா தானே இருக்கிறாங்க. தீயவர்களுக்கு வேதனை அளிக்கப்படுகிறது, நல்லவர்கள் என்ன செய்றாங்க, சொர்க்கத்துடைய வாழ்க்கையில, அந்த பர்சக் உலகத்துல கபரு வாழ்க்கையில அவங்க சொர்க்க வாழ்க்கையில இருப்பாங்க. அப்ப அவங்க மௌத்தாவாங்களான்னு கேட்டா அவங்க தான் ஏற்கனவே மௌத்த ஆயிட்டாங்க. அப்ப அதனால அவங்க மயக்கமுற்று விடுவார்கள். உலகத்துல உள்ள மனிதர்களும் மயக்கம் உருவார்கள். உலகத்துல உள்ள மனிதர்கள் மயக்கம் உருவாங்க என்பதற்கு அர்த்தம் மௌத்தாயிடுவாங்க. கபரு உலகத்துல உள்ள மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க மயக்கம் உருவாங்க, மூர்ச்சை அடைந்து என்ன செஞ்சிருவாங்க, அவங்க விழுந்துருவாங்க. பிறகு இரண்டாவது சூர் ஊதப்படும் போது ஒட்டுமொத்தமாக எல்லா மனிதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ல இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் எல்லோரும் என்ன செய்வாங்க, அவங்க மண்ணறைகள்ல இருந்து எழுப்பப்படுவாங்க. அப்ப சூர்னா என்ன, அபூதாவுல 4117வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லா இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்ஸூர், சூர் என்பது கர்னுன், அது ஒரு கொம்பு. சூர் என்பது என்னது, ஒரு கொம்பு, அது ஊதக்கூடிய ஒரு கொம்பு. யுன்ஃபஹு ஃபீஹி, அதில் என்ன செய்யப்படும், ஊதப்படும். அப்ப சூர் என்பது
அது மிகப்பெரிய ஓசை எழுப்பக்கூடிய ஒரு கொம்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இப்ப இந்த சூர் ஊதப்படும் போது ரெண்டு சூர் இருக்கு. முதலாவது சூர், இரண்டாவது சூர். முதல் சூர் ஊதப்படும் போது என்ன நடக்கும் என்பதை திருமறை குர்ஆன் ஏராளமான வசனங்கள்ல சொல்கிறது. இரண்டாவது சூர் ஊதப்படும் போது என்ன நடக்கும் என்று நம்ம ஒரு சான்றுக்காக ஒரு வசனத்தை மட்டும் நாம் பார்க்கணும். சூரத்து ஜுமர் 39வது அத்தியாயத்துல 68வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான். சூர் ஊதப்படும் பொழுது வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் மூர்ச்சை அடைந்து விடுவார்கள், அல்லாஹ் நாடியோரை தவிர. முதலாவது சூர் ஊதப்படும் போது என்ன நடக்கும்னு சொன்னோம்னா, வானங்கள்ல உள்ளவங்க பூமியில உள்ளவங்க அல்லாஹ் நாடிய சிலர், அல்லாஹ் யார் நாடி, சில மலக்குகளுக்கு அல்லாஹ் நாடி இருக்கலாம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடிய சிலரை தவிர வானத்துல உள்ள பூமியில உள்ள எல்லோருமே என்ன செஞ்சுவாங்க, மூர்ச்சை அடைந்து விடுவார்கள். அப்ப சும்மா நுஃபிக ஃபீஹி உஹ்ரா, பிறகு அந்த சூரிலே அந்த பொழுதிலே மற்றொரு தடவை ஊதப்படும். ஃபைதாஹும் கியாமு யன்துரூன், அப்பொழுது எல்லோரும் எழுந்து நின்று என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 39வது அத்தியாயம் 68வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப சூர் என்பது ரெண்டு தடவை என்ன செய்யப்படும், ஊதப்படும். இந்த முதலாவது சூர் ஊதப்பட்டவன மனித உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள்லாம் மரணிப்பாங்க. அது எவ்வளவு சீக்கிரமா நடக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அற்புதமான உதாரணங்களோட சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரில 6506வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தத்லுஅ ஷம்ஸு மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கில் இருந்து உதிக்காத வரை கியாமத் நாள் என்பது என்ன செய்யாது, நடக்காது. கியாமத் நாள் வர்றதுக்கு, உலகம் முடிவதற்கு முன்பாக, அதாவது முதல் சூர் என்பது உலக முடிவு, இரண்டாவது சூர் என்பதுதான் அல்லாஹ் நாடிய விஷயங்கள் அழிவு. அப்ப அதை பத்தி நாம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, சூரியன் மேற்கில் இருந்து உதிக்காத வரை உலக இறுதி நாள், முடிவு நாள் என்ன செய்யாது, வராது. உலக முடிவு நாளுக்கு முன்பாக 10 பெரிய அடையாளங்கள் இருக்கு. அப்ப அதுல ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னோம்னா, சூரியன் என்ன செய்வது, மேற்கில் இருந்து உதயமாவது. சிலர் என்ன செய்வாங்க, சூரியன் மேற்கில் இருந்து உதயமாகும் சொன்னோம்னா பூமி மாத்தி சுத்தணும் அப்படின்னா என்ன செய்வாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. கைபான விஷயங்கள்ல நம்முடைய சிந்தனையை போய் நாம புகுத்துறதுனால நிறைய வழிகேடுகள் தான் உண்டாகும். மறைவான விஷயங்களை நாம என்ன செய்ய முடியாது, இப்படித்தான் நடக்கும்னு சொல்லி ஒரு முடிவு வரவே கூடாது. அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதை நம்பிட்டு போயிடும். பூமி என்ன செய்யும், சுத்திக்கிட்டே இருக்குது, திடீர்னு என்ன செய்யும், மாத்தி சுத்தும் போது எல்லாமே மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சா பறக்கும். இந்த சூரியன் மேற்கிருந்து உதிக்கும் போது உலகம் அழியவே அழியாது. சூரியன் மேற்கிருந்து உதிக்குது பாருங்க, இது உலக முடிவு நாளுக்குரிய அடையாளம் தான். இரண்டாவது சூர் ஊதப்படும் பொழுதுதான், அதாவது பல நிகழ்வுகள் நமக்கு என்ன செய்யப்படும், எல்லா மனிதர்களும் பார்க்கக்கூடிய வகையில பல நிகழ்வுகள் நடக்கும். அப்ப மறைவான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அறிவை கொண்டு போய் நம்ம விளக்கம் சொன்ன வச்சுக்கிடுங்க, அது வழிகேடு தான் அங்க என்ன செய்யும், எஞ்சி நிற்கும். அதனால பூமி சுத்திக்கிட்டே இருக்குது, சூரியன் மேற்க உதிக்கன்னா திருப்பி சுத்தணும், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான், அவன் எப்படி அதை கொண்டு வர வேண்டுமோ அப்படி கொண்டு வருவான். அதுதான் சரியான ஈமான், அதுதான் சரியான அடிப்படை. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, சூரியன் மேற்க இருந்து உதயமாகும் போது அப்போ மக்கள் எல்லாம் அதை பார்ப்பார்கள். மக்களுக்கு ஒன்றும் நடக்காது, எல்லாரும் அதை என்ன செய்வாங்க, சூரியன் மேற்க இருந்து உதயமானது பார்ப்பாங்க. அப்போ நாசு ஆமனும் அஜ்மாவும், அவங்க எல்லாருமே ஈமான் கொள்வாங்க. சூரியன் மேற்க இருந்து உதிக்கும் போது எல்லாருமே உலகம் அமைதியா தான் இருக்கும். மக்கள்லாம் மனிதர்கள்லாம் பார்த்துட்டு, ஆகா நபிகள் நாயகம் சொன்ன அடையாளம் வந்துட்டு என்ன செய்வாங்க, எல்லாம் நம்பிக்கை கொள்வாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, சூரியன் மேற்க இருந்து உதயமான பிறகு யாரு நம்பிக்கை கொண்டாலும் அந்த ஈமான் என்ன செய்யாது, பயனளிக்காது. லம் தகுன் ஆமனத் மின் கபுல் அவ் கஸபத் ஃபி ஈமானியா ஹைரா, யார நடக்கிறதுக்கு முன்னாடி இறை நம்பிக்கை கொண்டிருந்தாங்களோ, அது அந்த அடையாளம் வர்றதுக்கு முன்னாடி நன்மையை செஞ்சிருந்தாங்களோ அவங்கள தவிர வேற யாருக்கும் என்ன செய்யாது, அவங்களுடைய இறை நம்பிக்கை பயனளிக்காது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க.
அப்ப அந்த உலக முடிவு நாள் இருக்கு பாருங்க, உலக முடிவு நாள், முதல் சூர் ஊதப்படக்கூடிய அந்த நேரம் அது எவ்வளவு விரைவாக நடக்கும்னு சொன்னோம்னா நபியா சொல்லி காட்டுறாங்க, அந்த கியாமத்து நாள் நடக்கும். வகத் நஷர ரஜுலானி சௌபகுமா, இரண்டு மனிதர்கள் ஆடை விற்கக்கூடிய ரெண்டு பேர், ஒரு ஆள் ஆடையை விற்கிறார், ஒரு ஆள் வாங்குறாரு. அப்ப ரெண்டு பேரும் செய்வாங்க, அந்த ஆடையை விரிச்சு காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அதை வித்து இருக்க மாட்டாங்க அல்லது அந்த ஆடையை மடக்கி இருக்க மாட்டார்கள். கியாமத் நாள் வந்துடும். அந்த சூர் ஊதப்பட்டாச்சுன்னு வச்சுக்கிடுங்க. சூர் ஊதப்படும் பொழுது, முதல் சூர் ஊதப்படும் போது ரெண்டு பேரும் செய்வாங்க, ஆடை வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஆடை விற்கிறவர் தன் ஆடையை விரிச்சு காட்டி பேசிக்கிட்டு இருப்பாரு. அதை வித்து கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஆடையை கூட மடிச்சு வச்சிருக்கிற நேரம் கூட முடியாது. அது கூட உலகம் முடிவு என்ன செஞ்சிடும், அவங்க மௌத்தாயிருவாங்க. நிறைய இன்னொரு உதாரணம் சொல்றாங்க, ஒரு தக்குவமன்ன சாத்து அது இன்சரஃபர் ரஜுலு பி லபனி லக்கஹதி, ஒரு மனிதன் செய்வாராம், மடிகணத்தை அவருடைய ஒட்டகத்திலிருந்து பாலை கறந்து திருப்பி கொண்டு வந்துகிட்டு இருப்பாராம். ஃபலாய தாமுகு, அவர் அதை சாப்பிட முடியாது. பாலை கறந்து அதை சாப்பிடறதுக்குள்ள என்ன செஞ்சிருமா, அந்த சூர் ஊதப்பட்டோம்னா மனுஷங்க மௌத்தாயிருவாங்க. அவ்வளவு வேகமா மௌத்து என்ன செய்யும், நடக்கும். அதே மாதிரி நிறைய இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. இன்னொரு உதாரணம் அல்லது நடக்க கூட செய்யலாம். பல தக்குவமன்ன சாத்து ஒவ்வொரு எவைத்து ஹவுலகு, ஒரு மனிதன் என்ன செய்வான், ஒட்டகத்துக்கு நீர் போட்டக்கூடிய அந்த தொட்டியை பூசி கொண்டு இருப்பான். பலா எஸ்ஐ ஃபீஹி, அதுல அவன் நீர் பாய்ச்ச முடியாது. அது கூட அந்த சூர் ஊதப்பட்டு உடனே உலகம் என்ன செஞ்சிடும், மனிதர்கள் மௌத்தாயிருவாங்க. பல தக்குவமன்ன சாத்து, அந்த கியாமத்தினால் நடக்கும். வகத் ரஃபா அஹதுக்கும் முக்லத்தஹு இலாஃபி, உங்களை ஒரு என்ன செய்வாரு, தன்னுடைய ஒரு கவலை சாப்பாட்டை வாய் வரைக்கும் கொண்டு போயிருப்பாரு. பலாயத்தம் சாப்பிட முடியாது. அது கூட ரூஹ் என்ன செஞ்சுன்னு போயிடும். அப்ப அந்த முதல் சூர் ஊதப்பட்டாச்சுன்னு வச்சுக்கிடுங்க, கண்ணு மூடி முழிக்கிறதுக்குள்ள உலகம் எல்லாரும் மௌத்தாயிருவாங்க. சாப்பாட்டை எடுத்து ஒரு ஆள் வாய்க்கிறதான் கொண்டு போய் மௌத்தாயிருவாரு. ஒரு ஆள் பாலை கறந்து அதை குடிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ரூஹும் போயிடும். ரெண்டு பேரு ஆடைய வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, விரிச்சு காட்டி அது மடக்கிறதுக்குள்ள ரேட்டு பேசி முடிக்கிறதுக்குள்ள ரூஹ் என்ன செஞ்சிடும், போய்விடும். இந்த மாதிரி அந்த முதல் சூர் ஊதப்பட்டோம்னா கண்ணு மிக்கிற நேரத்துக்குள்ள எல்லா ரூஹ் என்ன செஞ்சிடும், போயிடும். அவ்வளவு வேகமாக என்ன செய்யும், அது உலக மக்கள் மௌத்தாவது அவ்வளவு வேகமா என்ன செய்ய நடக்கும். அதான் குர்ஆன் அல்லாஹ் பல வசனங்கள் சொல்லி காட்டுறான். கண்மூடி திறப்பதற்குள் என்ன செஞ்சிடும், அந்த காரியம் முடிக்கப்பட்டு விடும். கலமஹல் பஸர், கண்மூடி முடிக்கிறது தான். முதல் சூர் ஊதப்பட்டதுன்னா எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, ஒரு சில வினாடிகள்ல எல்லா மனிதர்களும், உலகத்தில் கூட எல்லா மனிதர்களும் அவங்க மௌத்தாயிருவாங்க, மரணித்து என்ன செஞ்சிருவாங்க, விழுந்துருவாங்க. இந்த முதல் சூருக்கும் இரண்டாவது சூருக்கும் மத்தியில் உள்ள விஷயங்களை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, விளக்கி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, தஜ்ஜாலை பத்தி விரிவான பல ஹதீஸ்கள்ல வந்திருக்கு. இப்ப நாம சொல்லக்கூடிய செய்தி சுருக்கமான ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 5635வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தஜ்ஜால் என்னுடைய சமுதாயத்துல தஜ்ஜால் வெளிப்படுவான். நபிகள் நாயகத்துடைய உம்மத்துல இருந்தா தஜ்ஜால் வருவான். அவன் என்ன செய்வான், 40 நாட்கள் இந்த உலகத்துல வசிப்பான். இந்த செய்தியில நபிகள் நாயகம் என்ன சொல்றாரு, நபிகள் நாயகம் சொன்னதா இடம்பெற்றிருக்கு, 40 நாள்னா அவன் 40 வசிப்பான். 40 நாளா அல்லது 40 மாதமா 40 ஆண்டுகளா எனக்கு தெரியாதுன்னு சொன்னதா இடம்பெற்றிருக்கு. ஆனா மற்ற ஹதீஸ்கள்ல தஜ்ஜால் என்ன செய்வான், அவன் வசிக்கக்கூடிய நாட்களை பற்றி தெல்ல தெளிவாக வந்திருக்கு. நம்ம வரும்போது என்ன செய்வான் இன்ஷா அல்லாஹ் விரிவா சொல்லுவோம். அப்ப தஜ்ஜால் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைப்பான். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உருவத்து புரு மசூத் அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. உருவத்து புரு மசூது சஹாபி. அந்த சஹாபியுடைய சாயல்ல தான் யார் இருப்பாங்களாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்களாம், இருப்பாங்களாம். அப்ப இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தஜ்ஜால் இந்த உலகத்துக்கு வந்தவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு அவங்க அனுப்பப்படுவாங்க. அல்லாஹ் அவங்கள வானத்துல உயர்த்தி வச்சிருக்கிறான். தஜ்ஜால் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டவன ஈசா நபி என்ன செஞ்சிருவாங்க, இந்த உலகத்துக்கு வந்துருவாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, தஜ்ஜாலை தேடி கொண்டு போய் தேடி அவனை கொன்றுவாங்க, அழிச்சிருவாங்க. பிறகு மக்கள் என்ன செய்வாங்க, 7 வருடம் ஈசா நபியுடைய தலைமையில ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சி. அந்த 7 வருட ஆட்சியில எந்த 2 பேருக்கு மத்தியிலையும் ஒரு பகைமை என்பதே கிடையாது. இப்ப நம்ம பள்ளியாசல்ல 40-50 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம்.
இதுல யார் யாரை பிடிக்காதுன்னு கேட்டா நிறைய பேருக்கு என்ன செய்யாது, நிறைய பேரை பிடிக்காது. அவ்வளவு கருத்து வேறுபாடுகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில இருக்குது. ஆனா ஈசா நபியுடைய ஆட்சியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க ஆட்சி தஜ்ஜால் கொல்லப்பட்ட பிறகு 7 வருடம் உலகத்துல உள்ள எந்த 2 பேருக்கு மத்தியிலையும் எந்த விதமான பகைமையும் என்ன செய்யாது, இருக்காது. அப்ப அல்லாஹ் ரப்பல் அதுக்கு பிறகு என்ன செய்வான்னு சொன்னோம்னா, ஒரு குளிர்ந்த காற்றை ஷாம் நாட்டுல இருந்து அல்லாஹ் அனுப்புவான். ஷாம்னா இப்ப உள்ள சிரியா நாட்டுல இருந்து என்ன செய்யப்படும், ஒரு குளிர்ந்த காற்று அனுப்பப்படும். அந்த குளிர்ந்த காற்று என்ன செய்யும்னா, இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள்ல யாருடைய உள்ளத்துல எல்லாம் மிஸ்கால் தர்தத்தின் ஹைரின் அவ் ஈமானின், ஒரு கடுகளவு இறை நம்பிக்கை யாருடைய உள்ளத்துல எல்லாம் இருக்குதோ அவங்க எல்லோரையும், எல்லா மூமின்களையும் அந்த குளிர்ந்த காற்று என்ன செஞ்சிடும், கைப்பற்றிடும். அவங்க ரூஹ என்ன செஞ்சிடும், எடுத்துடும். அப்போ உங்கள நபியா சொல்லி காட்டுறாங்க, இறை நம்பிக்கை உடையவர் ஒரு மலை மலையினுடைய மைய பகுதிக்குள்ள நுழைஞ்ச, மலையில ஒரு குகை இருக்குது, ஒரு பெரிய குண்டு போட்டா கூட என்ன செய்யாது, அந்த அவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அப்படிப்பட்ட மலைக்கு ஆழத்துக்குள்ள போயிருந்தாலும் சரி, அந்த குளிர்ந்த காற்று என்ன செய்யும், அவனுடைய ரூஹ என்ன செஞ்சிடும், கெடுத்துடும். எல்லா மூமின்களும் என்ன செஞ்சிருவாங்க, மௌத்தாயிருவாங்க. அப்போ எல்லா மூமின்களும் மௌத்தாயிட்டாங்கன்னா இந்த உலகத்துல கெட்டவங்க மட்டும்தான் எஞ்சி இருப்பாங்க. கெட்டவங்க மட்டும்தான், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒருவர் கூட இந்த உலகத்துல செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஈசா நபி உட்பட எல்லா மூமின்களும் என்ன செஞ்சிருவாங்க, மௌத்தாயிருவாங்க. உலகத்துல கெட்டவர்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. கெட்டவங்க மட்டும் இருந்தா அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் நபியா சொல்லி காட்டுறாங்க. மக்களிலேயே மிக கேடு கெட்டவர்கள் மட்டும்தான் எஞ்சி இருப்பார்கள். அவங்க தீமையை நோக்கி செல்வதில் பறவையை விட வேகமா போவாங்க. கெட்ட விஷயம் வச்சுக்க, கெட்ட விஷயம்னு வச்சுக்கிடுங்க. அவங்க ஒரு பறவை வேகமா போய் ஒரு பாம்பை தூக்குற மாதிரி, ஒரு எலியை பிடிக்கிற மாதிரி, வேட்டையாடுற மாதிரி கெட்டதை நோக்கி ரொம்ப வேகமா அவங்க செல்வாங்களாம். அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும்னு சொன்னோம்னா, மிருக குணமா என்ன செய்யுமா, இருக்குமா. மிருகத்துல போய் ஒரு கருணையோ ஒரு பாசத்தை எதிர்பார்க்க முடியுமா? பிள்ளைங்க பார்க்கிற கதையில வேணா சிங்கம் ரொம்ப சாஃப்டா இருக்கும். உண்மையிலே சிங்கம் சாப்பிட்டா, நரி சாப்பிட்டா, அது மாதிரி காட்டு கழுதை கழுதை புலி என்பது ரொம்ப சாப்பிட்டா, அது அதனுடைய குணம் தான். மிருகத்துக்கு என்ன குணத்தை அல்லாஹ் இயற்கையா படைச்சிருக்கிறான் அந்த மாதிரி. அப்ப மனிதர்கள் மிருக குணமுடையவர்களாகவும் தீமையை நோக்கி செல்வதில் ஒரு பறவை எப்படி ரொம்ப வேகமா போய் வேட்டையாடுமோ அவ்வளவு வேகமாக அது தீமையை நோக்கி செல்லக்கூடியவங்களாம் இருப்பாங்களாம். எந்த நல்லதும் அவங்களுக்கு தெரியாதான், எந்த கெட்டது வந்தாலும் மறுக்க மாட்டாங்களாம். அப்ப ஷைத்தான் செய்வானா, அவங்களுக்கு மனித தோற்றத்துல ஷைத்தான் வருவான். மசலுதஹுமு ஷைத்தான், ஷைத்தான் அவர்களுக்கு என்ன செய்வான், காட்சி அளிப்பான். அப்போ அவன் ஷைத்தான் சொல்வான், அலா தஸ்தஜீபூன், நீங்க பதிலளிக்க மாட்டீர்களா அப்படின்னு அந்த தீயவங்கள்ட்ட ஷைத்தான் கேட்பான். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீ எங்களுக்கு ஃபமா தஅமுருனா, நீ எங்களுக்கு என்ன ஏவுகிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்வானா, விவாதத்தில் அவுசான், சிலை வழிபாடுகளை கொண்டு என்ன செய்வான், அவன் உத்தரவிடுவான். ஈசா நபியுடைய ஆட்சியில் சிலை வழிபாடு தான் இருக்காது. அவங்க எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு நல்லவங்க எல்லாம் மூத்தா போன பிறகு கெட்டவங்க மட்டும்தான் எஞ்சி இருக்கும் போது ஷைத்தான் என்ன செய்வான், சிலை வழிபாடு மாதிரி அந்த தீய மக்களுக்கு உத்தரவிடுவான். அப்ப அவங்க சிலை வழிபட்டு கொண்டிருக்கும் போது தாரும் ரிசுக்கும், அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படியே பள்ளி பெருகுமா. ஹசனும் ஆயிஷும், அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையா இருக்குமா. இப்பதான் அல்லாஹ் என்ன செய்யறான், முதல் சூர் சும்ம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூர், பிறகு என்ன செய்யப்படும், முதல் சூர் ஊதப்படும். அப்ப முதல் சூர் ஊதப்படும் பொழுது இந்த உலகத்துல ஒரு மூமின் கூட என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. தீயவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. தீயவர்கள் எப்படி இருப்பாங்களாம், நல்ல ஒரு வாழ்க்கையில என்ன செய்வாங்க, அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஈமான் என்ன தெரியாது. உலகத்துல ஷிர்க் மட்டும்தான் இருக்கும். காபத்துல்லா கூட என்ன செய்யப்பட்டுரும், உடைக்கப்பட்டுரும். அந்த ஹஜ்லாம் என்ன செய்யாது, நடக்காது. உலகத்துல முஷ்ரிக்கீன்கள் மட்டும்தான் இருப்பாங்க. சிலை வழிபாடு மட்டும்தான் நடக்கும். அப்பதான் முதலாவது சூர் என்ன செய்யப்படும், ஊதப்படும். அப்போ ஃபலா யஸ்மஉஹு அஹதுன் இல்லா அஸ்கா லீத்தன் வ ரஃபா லீத்தன், அந்த சூர் ஊதக்கூடிய சப்தம் கேட்டவுடனே அப்படியே தலை சாஞ்சிரும், ஒரு சைடு சாஞ்சிரும், ஒரு சைடு தூக்கிடும். அப்போ அந்த அந்த சூர் ஊதக்கூடிய சப்தத்தை முதல்ல கேட்பவர் யாருன்னு சொன்னோம்னா நபியான சொல்றாங்க, ரஜுலுன் யலூத்து ஹவுத இப்லிஹி, தன்னுடைய ஒட்டகத்துக்கு நீர் பிடிக்கக்கூடிய அந்த தொட்டியை அவர் பூசி கொண்டு இருப்பார். அப்பதான் அவர் தான் முதல்ல அந்த சத்தத்தை என்ன செய்வார், கேட்பாரு. அவருக்கு தான் முதல்ல சத்தம் வரும். ஆனா
நாசு, அதை தொடர்ந்து எல்லா மக்களும் என்ன செஞ்சிருவாங்க, மூர்ச்சித்து விழுந்துருவாங்கன்னா மூத்தாயிருவாங்க. பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு மழையை அல்லாஹ் அனுப்புவான். அந்த மழை எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா நிழல் மாதிரி, நம்ம நிழல் பார்க்கிறோமா இல்லைங்க, நிழல் மாதிரி, அல்லது அது அந்த மழை ஒரு பனித்துளி மாதிரி அல்லாஹ் ஒரு மழை என்ன செய்வான், அனுப்புவான். அந்த மழை என்ன செய்யும் சொன்னோம்னா, அந்த மழையை அல்லாஹ் எல்லா மனிதர்களும் அழிஞ்ச பிறகு அல்லாஹ் ஒரு மழையை அல்லாஹ் அனுப்புவான். அந்த மழை பொழிந்தவுடன் மனிதருடைய உடல்கள் எல்லாமே அந்த மலையிலிருந்து திரும்ப என்ன செஞ்சிடும், முளைச்சு வந்துருமா. சும்மா எல்லா மனிதர்களும் உலகத்துல ஆதம் நபியிலிருந்து கடைசி மனிதர் வரைக்கும் எல்லோரும் உயிர் பெற்று எழுந்த பிறகுதான் இந்த உலகத்தில் எழுந்துருவாங்க எல்லா மனிதர்களும், ஃபர்ஸ்ட் இருந்து கடைசி வரைக்கும். அப்பதான் இரண்டாவது சூர் என்ன செய்யப்படும், ஊதப்படும். இரண்டாவது சூர் ஊதப்படும், எல்லாருமே பார்ப்போம். இரண்டாவது சூர் ஊதப்படும் பாருங்க. அப்போ ஆதம் நபியிலிருந்து கடைசி மனிதர் வரைக்கும் எல்லாரும் இந்த உலகத்துல இருப்பாங்க. எல்லோரும் இந்த உலகத்துல இருக்கும் பொழுதுதான் இரண்டாவது சூர் என்னப்படும், ஊதப்படும். இரண்டாவது சூர் ஊதப்பட்டவன எல்லாரும் எழுந்து என்ன செய்வாங்க, ஒருவரை ஒருவர் பார்ப்பாங்க. அப்பதான் அங்க அறிவிக்கப்படுமாம், மக்களே உங்கள் இறைவனை நோக்கி வாருங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் மறுமையில வக்கிஃபூஹும், அவர்களை நிறுத்துங்கள், இன்னவும் மஸ்ஊலூன், அவர் விசாரிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் மறுமையில் என்ன செய்யப்படும், அறிவிக்கப்படும். அப்போ அங்க கேட்கப்படுமா, அல்லாஹ் உத்தரவிடுவான அஹ்ரிஜூ பஅஸன்னார், நரகத்திற்கு செல்லக்கூடியவங்க என்ன செய்யுங்க, வெளிப்படுத்துங்க. உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்கள் நிற்கும் பொழுது நரகத்துக்கு போகக்கூடியவங்களை பிரிங்கன்னு சொன்ன உடனே கேட்கப்படுமா, மின் கம், எவ்வளவு பேர் நரகத்துக்கு அனுப்ப சொல்லும் போது மின்குல்லி அல்ஃபின் 999, ஒவ்வொரு 1000லையும் 999 பேர் என்ன செய்யுங்க, நரகத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லப்படும். நிறைய சொல்லி காட்டினாங்க. விருதான ஷீபா, அதுதான் குழந்தைகளை கூட நரைத்தோராக ஆக்கக்கூடிய நாள். எந்த ஒரு குழந்தைக்கும் கருப்பா இருக்கக்கூடிய குழந்தைக்கு முடி நரைக்கணும் 60-70 ஆண்டுகள் ஆகும், 40 வயசாவது ஆகணும். ஒரு பிறக்கும் போது முடி கருப்பா இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, அவனுக்கு முடி எப்ப நரைக்கும், குறைஞ்சபட்சம் ஒரு 30 அந்த வயசு ஆகுமா இல்லையா, உடனே பிறந்த உடனே என்ன செஞ்சிடாது, முடி நரைச்சிடாது கருப்பா உள்ளவங்களுக்கு. ஆனா அந்த நாள் இரண்டாவது சூர் ஊதப்பட்டவன அந்த நாளுடைய துடுக்கு எப்படி இருக்குமா, பிறந்த குழந்தையாக, அதாவது இலக்கியமா சொல்லப்படுது, பிள்ளைக்கு நரைக்குங்கிறது கிடையாது, பிறந்த குழந்தையா இருந்தா கூட முடி நரைச்சிரும்னா அந்த திகில் எப்படி இருக்குங்கிறத அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு வெளிக்காட்டுறான். விழுதான ஷீபா, அந்த நாள் தான் குழந்தைகளை கூட நரைத்தோராக காணக்கூடிய நாள். அதுதான் இறைவனுடைய காலை விட்டும் திரை ஆற்றப்படக்கூடிய நாள் என்று சஹி முஸ்லிம்ல 5635 செய்தி என்ன செஞ்சிருக்கு, இடம்பெற்றது. அதே மாதிரி சஹி முஸ்லிம்ல 5662 செய்தியா இடம்பெற்றதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஃபில் இன்சானி அதுமன், மனித உடல்ல ஒரு எலும்பு இருக்குது, லா தஅகுலுஹுல் அர்து அபதன், அந்த பூமி மண்ணு அந்த எலும்பு ஒருபோதும் திங்காது. நம்ம தீயில எரிஞ்சாலும் சரி, கடலுக்குள்ள உளுந்து வனவிலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, எப்படி மௌத்தா போனாலும் சரி, மனித உடம்புல ஒரு சின்ன எலும்பு இருக்கு. அந்த எலும்பு அது பூமியில மக்கி போகவே செய்யாது, அது பூமியில கிடக்கும், நம்ம அதை கண்பார்வை நமக்கு தெரியாது. அப்போ ஃபீஹி யுரக்கபு யௌமல் கியாமா, கியாமத் நாள்ல அந்த சின்ன எலும்புல இருந்தா மனிதன் செய்யப்படுவாங்க, அவங்க திரும்ப முளைத்து வருவார்கள். ஐயோ ஆதுமின் ஹுவ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்பதிலே அது என்ன எலும்புன்னு கேட்கும்போது அஜிபுத் தனபி, முதுகெலும்பினுடைய கடைசியில உள்ள ஒரு எலும்பு நபியா நினைச்சாங்க, கடைசி போகுது, அது ரொம்ப நுணுக்கமா கூட நினைச்சா இருக்கலாம். அந்த ஒரு பாட்டு மட்டும் ஒரு மனிதனுடைய எல்லா பாகமும் மண்ணில் மக்கி போனாலும் சரி, அந்த ஒரு சின்ன பாட்டு மட்டும் என்ன செய்யாது, மக்கி போகாது. அல்லாஹ் முதல் சூர் முடிஞ்சு எல்லாரும் மௌத்தா போன பிறகு இரண்டாவது சூர் ஊதப்படும். அதுக்கு முன்னாடி ஒரு மேகத்தால அனுப்புவான். அந்த மேகத்திலிருந்து பனித்துளியை போன்ற நிழலை போன்ற உள்ள மேகம் மழை பொழிந்த உடனே அவங்க என்ன செய்வாங்க, எல்லோரும் மனிதர்கள் அனைவரும் அந்த முளைத்து என்ன செய்வாங்க, உடம்போடையும் உயிரோடையும் அவங்க என்ன செய்வாங்க, வருவாங்க. இப்ப இந்த முதல் சூருக்கும் இரண்டாவது சூருக்கும் மத்தியில் உள்ள கால இடைவெளி எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சஹீஹுல் புகாரி 4935 நபிமொழியில இடம்பெற்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, மாபைன நஃபஹத்தைன் அல்பாவும், 2 சூருக்கு மத்தியில முதல் சூர் ஊதப்படும், பூமியில உள்ள எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, மௌத்தாயிருவாங்க.
அடுத்து இரண்டாவது சூர் அது எப்போ ஊதப்படும்? மாபைன் நஃபஹத்தைன் அர்பஉன், 2 சூர் ஊதப்படுவதற்கு மத்தியில் 40 இருக்கிறது. அப்போ அது 40 நாட்களா அல்லது 40 வருடமா என்னன்னு சொல்லப்படல. 40 இருக்கு நபிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அது 40 மாதங்களா, 40 நாட்களா, 40 வருடங்களா என்ன செய்யாது, தெரியாது. பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், சும்ம யுன்சிலுல்லாஹு மினஸ் ஸமாஇ மாஅன், அல்லாஹ் வானத்துல இருந்து ஒரு மழையை அல்லாஹ் இறக்கி வைப்பான். ஃபயம்புத்தூன கமா யம்புத்துல் பக்ரு, எப்படி மழை பொழிந்த நல்ல கடுமையான கோடை காலத்துல வயல்லாம் காஞ்சி கிடக்கும், ஓடையெல்லாம் காஞ்சி கிடக்கும். மழை கொஞ்சம் நம்ம காலையில எழுந்து பார்த்தோம் சொன்னோம்னா அப்படியே துளிர் விட்டு சின்ன சின்ன செடிகள் நிற்கும் பாருங்க. அந்த மாதிரி அவங்க என்ன செய்வாங்களா, எம்புத்தூன கம்மா எம்புத்துல் பக்ல், எப்படி அந்த செடிகள் அது முளைத்து வருகிறதோ மனிதர் என்ன செய்வாங்க, முளைத்து வருவார்கள், அதாவது வெளிப்பட்டு வருவார்கள். லைசமினல் இன்சானி ஷைஉன் இல்லா எபுலா, மனிதனுடைய உடம்புல உள்ள எல்லா பாகங்களும் அது மக்கி போய்விடும். இல்லா அதுமன், ஒரு எலும்பை தவிர. இல்லா அதுமன் வாஹிதன், ஒரே ஒரு எலும்பை தவிர. வஹுவ அஜபு தனபி, அதுதான் முதுகெலும்பினுடைய கடைசி குருத்தெலும்பு. மின்ஹு யுரக்கபுல் ஹல்கு யௌமல் கியாமah, கியாமத் நாள்ல அதில் இருந்துதான் எல்லா மனிதர்களும் என்ன செய்யப்படுவார்கள், அவங்க மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த முதல் சூர் ஊதப்பட்டாச்சுல, முதல் சூர் ஊதப்பட்டு இரண்டாவது சூர் ஊதப்படக்கூடிய அந்த இடைவெளி 40, அது எவ்வளவு ஆண்டுகள் என்ன செய்யப்படல, சொல்லப்படுது. 40 மாதங்களா இருக்கலாம், 40 வருடங்களா இருக்கலாம், 40 நாட்களாக இருக்கலாம், அல்லாஹ் ஆலம், நமக்கு தெரியாது. நபிகள் நாயகம் 40 இருக்குன்னு சொன்னாங்களே தவிர அது மாதமா நாட்களா வருடங்களா செய்யல, சொல்லல. இதுக்கு மத்தியில என்ன நடக்கும்னு சொன்னோம்னா, சஹீஹுல் புகாரி 4812வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யக்பிலுல்லாஹுல் அர்த், அல்லாஹ் என்ன செய்வானா, பூமியை தன்னுடைய ஒரு கைப்பிடியில வச்சிருப்பானா. வயத்வி ஸமாவாதி பியமீனி, வானத்தை எல்லாத்தையும் சுருட்டி தன்னுடைய வலது கையில அல்லாஹ் வைத்திருப்பானா. அல்லாஹ் சொல்வானாம், அனல் மலிக், நான் தாங்க அரசன். ஐனுல் முலூக்குல் அர்த், இந்த உலகத்துல அரசன் சொல்லிட்டு இருந்தானே அவன்லாம் எங்கன்னு அல்லாஹ் கேட்பானா. அப்போ உண்மையான அரசன் யாரு? அல்லாஹ்வுடைய கையில தான் எல்லா அதிகாரமும் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் நம்ம சட்டை நமக்கு சொந்தம், நம்ம வீடு நமக்கு சொந்தம், நம்ம வீடு நம்ம கடை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாம மௌத்தாவுல வரைக்கும் அல்லாஹ் நமக்கு தற்காலிகமா சொந்தமாக்கி தந்திருக்கிறான். உண்மையான அரசன் யார், உண்மையான சொந்தக்காரன் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். அப்ப அல்லாஹ் என்ன செய்வானா, எல்லாம் அந்த முதல் சூர் ஊதப்பட்டு எல்லாம் மௌத்தா போன பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், பூமியை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு வானத்தை தன்னுடைய வலது கையில் சுருட்டி வைத்துக் கொண்டு, நான் தான் அரசன், இந்த உலகத்தில் உள்ள அரசன் சொல்லி கொண்டிருந்தானே அவன்லாம் எங்கடா அப்படியே அல்லாஹ் என்ன செய்வான், கேட்பான். இதை பற்றி குர்ஆன்லயும் வந்திருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து ஸுமர்ல 67வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஒமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரி, அல்லாஹ்வை எப்படி மதிக்க வேண்டுமோ அவ்வாறு அவர்கள் மதிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி, அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்தை பற்றி அவங்க தெரியாம இருக்கிறாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், வல்லல்லாஹு ஜமீஅன் கப்லத்துஹு யௌமல் கியாமா, பூமி முழுவதும் கியாமத் நாள்ல அல்லாஹ்வுடைய ஒரு கைப்பிடியில் இருக்கும். அப்படின்னா எந்த நேரத்துல அல்லாஹ் முதல் சூர் ஊதப்பட்ட பிறகு எல்லாரும் அழிஞ்சு அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான், அல்லது அல்லாஹ் நாடிய சிலர் இருக்கலாம், எல்லாம் அல்லாஹ் மட்டும் இருக்கும் பொழுது பூமி முழுவதும் என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய ஒரு கைப்பிடியில இருக்கும். யாரும் பூமியில யாரும் இருக்க மாட்டாங்க. குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த பூமியில் உள்ள அனைவரும் மௌத்தாயிருவாங்க. வானத்துல வேணா அல்லாஹ் நாடிய மலக்கு சிலர் இருக்கலாம், பூமியில உள்ள எல்லாரும் மௌத்தாயிருவாங்க, ஒரு காகம் குருவி கூட இருக்காது. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், வஜ்ஹு ரப்பிக்க துல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் கீர்த்தியும் மிக்க உமது இறைவனுடைய முகம் மட்டுமே எஞ்சி இருக்கும், அல்லாஹ் மட்டும்தான் எஞ்சி இருப்பான். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு வானத்தை சுருட்டி வலது கையிலையும் பூமியை தன்னுடைய கைப்பிடி வைத்துக் கொண்டு அல்லாஹ் சொல்லினா, ஒரு சமாவாத்து மதுவியாத்தும் யமீனி, வானங்கள் எல்லாம் சுருட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய வலது கையில் இருக்கும். சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அல்லாஹ் தூயவன் உயர்ந்தவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயம் 104வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வானத்தை அல்லாஹ் எப்படி சுருட்டி வச்சிருப்பான்னு சொன்னோம்னா, யௌம நத்வி ஸமா, நாம் வானத்தை சுருட்டுவோம், தையி சிஜில்லில் குத்துப், எழுதக்கூடியவர் ஏட்டை எப்படி சுருட்டி வச்சிருப்போம். பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பரீட்சை பேப்பர் என்ன செய்வாங்க, சுருட்டி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வானாம், வானத்தை சுருட்டி வச்சிருப்பான் என்று சூரத்துல் அன்பியாவில் 104வது வசனத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு,
சொல்லப்பட்டிருக்கு. சஹீ முஸ்லிம்ல உள்ள அறிவிப்புல வருகிறது, அல்லாஹ் என்ன செய்வான், வானங்களை எல்லாம் கியாமத்தினால வானங்களை எல்லாம் சுருட்டி தன்னுடைய வலது கையில் எடுத்துக்கொள்வான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு வலக்கரம் இருக்கிறது. யார மாதிரி இருக்கும்? அல்லாஹ்க்கு கை இருக்கு நம்ம நம்பணுமே தவிர அது எந்த படைப்பினங்களுக்கும் ஒப்பானது கிடையாது. அல்லாஹ் கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிடக்கூடாது, யாருக்கும் ஒப்பாக்கி விடக்கூடாது. எந்த ஒன்றுக்கும் இணை இல்லாத வகையில ரப்புக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அவனுக்கு என்ன செய்வது, கை இருக்கு. அது மறுமையில பார்ப்போம். அப்ப அல்லாஹ் வானங்களை எல்லாம் சுருட்டி தன்னுடைய வலது கையில் எடுத்துக்கொள்வான். எடுத்துக்கொண்டு அல்லாஹ் சொல்வான், அனல் மலிக், நான் தாண்ட அரசன். ஐநல் ஜப்பாரும், இந்த உலகத்துல அடக்கி ஆண்டவங்க எல்லாம் எங்க? இன்னைக்கு ட்ரம்ப் பேசுறானா இல்லையா, நாங்கள் சுருட்டி விடுவோம், எரித்து விடுவோம், அடுப்பு பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம், என்ன மாதிரி ஒரு ஆணவமான பேச்சுக்கள்லாம் இன்றைக்கு வருது. நாங்க நினைச்சா உலகத்தை என்ன செஞ்சிருவோம், அழிச்சிருவோம். நாங்க நினைச்சா எந்த நாட்டிலையும் கொண்டு போய் என்ன செஞ்சிருவோம், பிளேட்டை இறக்கிடுவோம். இதை விட பெரிய பெரிய ஆணவ காலங்கள்லாம் வரலாற்றுல இருந்தாலும் தெரியாம என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. பெரும்பாலும் ஆணவ காலங்களுடைய முடிவை அல்லாஹ் உலக மக்களுக்கு படிப்பனையா தான் காட்டியிருக்கிறான். நம்ம இவனுக்கு இப்படிதான் மௌத்துன்னு சொல்லலை. ஆனால் பெரும்பாலும் இங்க வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, எவன்லாம் இந்த உலகத்துல நான் அப்படி சாதிச்சிருவேன் இப்படி சாதிச்சிருவேன் பெருமையா பேசுறானோ அவனுடைய இறுதி முடிவுலாம் ஒரு பெரிய பாடமாக படிப்பனையாக தான் என்ன செஞ்சிருக்கு, ஆகியிருக்கு. அப்ப அதை மறந்து இவங்க என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கேட்பான், ஐனல் ஜப்பாரும், அடக்குமுறை செஞ்சவங்க எல்லாம் எங்கடா? ரொம்ப உலகத்துல அது சாதிச்சிருவேன், இப்படி அழிச்சிருவேன், புடைச்சிருவேன், அப்படி இப்படி பேசுறீங்களே, ஐனல் ஜப்பாரும், அடக்குமுறையாளர்கள் எங்கே? ஐனல் முத்தகப்பீரும், பெருமை அடிக்கக்கூடியவங்க எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். பிறகு அல்லாஹ் என்ன செய்வானா, பூமிகளை எல்லாம் சுருட்டி தன்னுடைய இரக்கரத்தில் அல்லாஹ் வைத்துக் கொள்வான். பிறகு அல்லாஹ் சொல்வானாம், அனல் மலிக், ஐனல் ஜப்பாரும், ஐனல் முத்தகப்பீரும், நான் தான் அரசன். அடக்கிய ஆண்டவர்கள் எங்கே? அடக்குமுறையாளர்கள் எங்கே? பெருமை அடித்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சஹீஹுல் புகாரில 4811வது செய்தியாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ ரெண்டாவது சூர் ஊதப்படுதுல, ரெண்டாவது சூர் ஊதப்பட்டவன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ல இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் இந்த பூமியில இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும். என்ன நிகழ்வுகள் நடக்கும்? முதல் சூர் ஊதப்படும் போது எல்லாம் மௌத்தா மட்டும்தான் போவாங்க. சூரிய மேற்க உதிச்ச உடனே அப்படி கட்டிடங்கள்லாம் தூக்கி வீசப்படும் சொல்ல, அதெல்லாம் கற்பனை. சூரிய மேற்க உதிக்கும், அதுக்கு பிறகு மனுஷன் நம்புவான் உலகத்துக்கு ஒண்ணும் நடக்காது. இந்த வானங்கள் நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும், கடல் பொங்கும், தீ மூட்டப்படும், மலைகள் பஞ்சு பஞ்சா பறக்கும் வருது பாருங்க. இது எல்லாம் எப்போ? இரண்டாவது சூர் ஊதப்பட்ட பிறகு இந்த காட்சிகளை உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களும் பார்ப்பாங்க. ஆதம் நபியில இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அது என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும், அது எப்படிதான் நடக்கும் என்பதை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் விரிவாக காண்போம். வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.